சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 270வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். நாளை காலை 10 மணியளவில் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வருகிற மே 2ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். கழக அவைத் தலைவர் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. நெல்லை வள்ளியூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 14 வயது சிறுவன் சிக்கினான். ஸ்டாலின் மாடல் அரசு பாலியல் குற்றங்களை தடுக்க முறையான நடவடிக்கை எடுக்காததால் சிறுவர்களும் குற்றவாளியாகும் அவலம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினான். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உடலில் பலத்த இரத்த காயங்களுடன் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். எட்டாம் வகுப்பு படிக்கும் தங்களது மகனை பள்ளியில் சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவத்திற்கு பள்ளி நிர்வாகமே பொறுப்பு என பெற்றோர் குற்றச்சாட்டு. 1 மாதத்திற்கு முன்பே பள்ளி நிர்வாகத்திடம் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் ஆதங்கம். ஒரு பையன் தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கொண்டு வந்து மோட்டிவா எனக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். 2 மாசமும் அந்த பையன் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசமும் பேசலையா, பென்சில் பிரச்சனை இல்ல. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 3.5 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். கஞ்சாவை கூலி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய முயன்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு இத்தனை நாள் இது தெரியாதா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே இளைஞர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது இளைஞர்களுக்கு துளியும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் கடத்தலிலும் விற்பனையிலும் தைரியமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 26 லிட்டர் சாராயம், 100 லிட்டர் ஊழல் உள்ளிட்டவற்றுடன் 2 பிடிபட்டனர். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு வருமானம்தான் என்று விடியா அரசை போல காவல்துறையும் நினைப்பதால் கள்ளச்சாராயம் தங்கு தடையின்றி படு ஜோராக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரைக்கு காற்று வாங்க வரும் எளிய மக்களிடம் 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்கிறதாம் ஸ்டாலின் மாடல் அரசு. இதுகுறித்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் காற்றை விற்று பணம் பார்ப்பது தீகார் ஜெயில் தியாகிகளுக்கு கைவந்த கலைதான் என மக்கள் ஆதங்கம். திமுக அமைச்சர்கள் முதல் ஊப்பிக்கள் வரை ஆபாச வார்த்தைகளில் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ள அவலம். பொதுக்கூட்டங்களில் ஆபாச வார்த்தைகளால் பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ள நிலையில் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என மக்கள் கேள்வி. அதாவது நேரா சட்டமன்றத்தில் நிற்பாரா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு நம்ம நாடா இல்ல நாய புஷி ஆனந்தாங்க. புதுக்கோட்டையில் திமுக மேடையில் தமிழக காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக உடன்பிறப்பு. ஆபாசமும் அருவருப்பும் தான் ஸ்டாலின் மாடலா என கேள்வி எழுப்பும் மக்கள் திமுகவினர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை என விமர்சனம். இவ்வளோ சொன்னாங்க, எப்போ யார் போடுவான்னு.
எப்போ யார் சமம் இவ்வளோ சொன்னாங்க. எப்போ யார் போடுவான், எப்போ யார் போடுவான்னு. எப்போ யார் சமம். கரூரில் பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் திமுக நிர்வாகி தவறாக நடந்து கொண்டதாக வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பும் மரியாதையும் இல்லை என பெண்கள் வேதனை. திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிவரும் ஒவ்வொரு முறையும் மக்களின் கவனத்தை திசை திருப்ப மொழிப்போர் அல்லது மாநில சுயாட்சி போன்ற விவாதங்கள் முன்னிறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. இத்தகைய உத்திகளை உணர்ந்துள்ள மக்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் வாக்குகளின் மூலம் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பது உறுதி. சென்னையில் பெண் காவலரின் பாலியல் புகாரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட IPS அதிகாரி மகேஷ்குமாருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்று சமாதானமாக போக முடிவு செய்ததால் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ள நிலையில் இதுதான் ஸ்டாலின் மாடல் காவல்துறையின் லட்சணமா என்றும் மக்கள் ஆதங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒசூர் மாநகராட்சியின் மக்களுக்கு ஒசூர் மாநகராட்சியின் மக்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்த பெண்கள். ராமநாயக்கன் ஏரியிலே கொண்டு வந்து திட்டத்தை தாமதப்படுத்தாது. அடிப்படை வசதிகளை செய்யாத மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த FIRகளை தாக்கல் செய்ய வேண்டும். அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைக்கலாமே, சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திமுக ஆட்சியின் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெற உள்ளது. பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கலாம் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் வழக்கு விசாரணை வேகம் எடுப்பதால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது திமுக தலைமை. நெல்லையில் பழுதான கழிவுநீர் கால்வாயை சீர் செய்யாத மாநகராட்சியை கண்டித்து சாக்கடையை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உள்ளாட்சி நிர்வாகம் சீர்குலைந்து இருப்பதை கூட்டணி கட்சியினரே தோளுரித்து காட்டும் அவலம். டீசல் மற்றும் சுங்க கட்டண விலை உயர்வை கண்டித்து கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். மகாராஷ்டிராவில் இருந்து கர்நாடகா வழியாக வரும் லாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் வெங்காயம், கொய்யா, தக்காளி போன்ற காய்கறிகள் விலை உயரும் அபாயம். தமிழ்நாட்டில் காசநோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்குள் கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல். எழுதாத பேனாவுக்கு சிலை அமைக்க காட்டும் ஆர்வத்தை காசநோய் விழிப்புணர்வில் ஆர்வம் காட்ட ஸ்டாலின் அரசுக்கு மனமில்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அழிவின் விளிம்பில் உள்ள 120 நீர்நிலைகளுக்கு சூழலியல் தன்மை குறித்த அறிக்கை தயாரிக்க வல்லுநர்களை தேடி வருகிறோம் என கூறும் வனத்துறை அதிகாரிகள். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியின் குடிமராமத்து திட்டம் மூலம் ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் தூர்வாரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசுக்கும் விளம்பரமாடல் அரசுக்கும் இதுதான் வித்தியாசம் என மக்கள் விமர்சனம். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகளே இல்லாத நிலையில் கால மாற்றத்திற்கு ஏற்ப சாலைகள் விரிவாக்கப்படும் என அமைச்சர் கூறியதால் பொதுமக்கள் வியப்பு.
கடந்த சில ஆண்டுகளாக 61 கிலோமீட்டர் சாலைகள் மாறாமல் இருப்பதாகவும் சாலைகள் விரிவாக்கம் என்பது பெயரளவுக்கு இருப்பதாக கூறும் மக்கள் அமைச்சர் கூறுவதெல்லாம் விளம்பரம் மட்டுமே என்றும் விமர்சனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டா பெயர் மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை காலணியால் தாக்கிய டெக்னீஷியனை நையப்புடைத்த தூய்மை பணியாளர்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறை செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் 3 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை கொள்ளை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வை கண்டித்து கோவை, திருப்பூரில் தொடரும் விசைத்தறி உரிமையாளர்களின் காலவரையற்ற போராட்டம். விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். கனிம வளம் மீதான கூடுதல் வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகத்தில் கல்குவாரி, எம்சாண்டு, மணல் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டம். ஜல்லிக்கற்கள், எம்சாண்டு உள்ளிட்ட கனிம வளங்களின் விலை அதிகரித்து கட்டுமான தொழில் பாதிக்கும் ஆபத்து உள்ளதால் ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். மின்தடையை ஏற்படுத்தி மக்களை இருட்டில் தள்ளுவதுதான் விடியா மாடலின் லட்சணமா என மக்கள் கேள்வி. திருப்பூரில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளியை காவலர் முன்னே தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் திமுகவினர்களின் அராஜகத்தை ஸ்டாலின் கட்டுப்படுத்தப் போவது எப்போது என மக்கள் கேள்வி. தென்காசியில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேதனையுடன் மனு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கந்துவட்டி கொடுமை தலைவிரித்து ஆடுவதாக குற்றச்சாட்டு. கஷ்டத்தோட தான் நாங்க ஒரு 2 ஃபைனான்ஸ் வாங்கினோம். அந்த ஃபைனான்ஸுக்கு 20,000 ரூபாய் நாங்க கெட்டதும் கந்தவட்டி. ஆனா அவங்க வீட்டுல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போட மாட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கடையும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். 3 பேர் இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. 6 மாசம் டைமிங் வாங்கிடுதோன்னு சொல்லி. ஆதித்யா ஃபைனான்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்களை வீட்டுல நிம்மதியா இருக்கே விட மாட்டாங்க. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே சூறாவளி காற்றில் முறிந்து மின்சார கம்பங்களை சீரமைக்காத மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதி. மின் வயர்களை சீரமைப்பதுடன் அலட்சியத்துடன் செயல்படும் மின்வாரிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளில் சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த பெருமாளை திரளானோர் பங்கேற்று தரிசனம். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாதத்தையொட்டி வெள்ளி தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். பல வண்ண மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானையை பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்த பக்தர்கள்.
விழுப்புரம் மாவட்டம் அருணாபுரத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வில் திரளான திருநங்கைகள் பங்கேற்று வழிபாடு. நடன நிகழ்ச்சி மற்றும் அழகி போட்டிகளை கண்டு ரசித்த திருநங்கைகள். தமிழகத்தின் உப்பு நகர் என்ற அடையாளத்தை பெற்ற தூத்துக்குடி தற்போது குஜராத் மாநிலத்தில் இருந்து உப்பு இறக்குமதி செய்யும் பரிதாபம். கடந்த 4 ஆண்டுகளாக உப்பு உற்பத்தியை நிர்வாக திறனற்ற திமுக அரசு கவனிக்காமலும் தேவையான உதவிகளையும் வழங்காததால் உப்பு உற்பத்தி வீழ்ச்சியடைந்ததாக உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு பஞ்சாயத்திற்குட்பட்ட பழைய கரிக்கட்டுக்குப்பம் கடற்கரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டிடம் மற்றும் சொகுசு பங்களாக்கள். கடல் அலைகள் கட்டிடத்தின் மீது தாக்கும் நிலையில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கள்ளச்சந்தை விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 24 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் எளிய மக்கள் உண்ணும் உணவில் கூட முறைகேடுகளும் ஊழலும் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களை சுத்தம் செய்ய வைப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. அண்மையில் இவ்வழக்கு தொடர்பாக சுமார் 700 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல். ஒடிசாவின் ககிர்மதா கடற்கரையில் 2021 முட்டையிட்ட ஆமை சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மகாராஷ்டிராவின் குஹாகர் கடற்கரையில் 2025 ஜனவரியில் முட்டையிட்டுள்ளது. இலங்கை வழியாக பயணித்து இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளில் ஒரே பருவத்தில் முட்டையிடும் முதல் ஆமையாக இது பதிவாகியுள்ளது. பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனை உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். குழந்தை கடத்தலை தடுப்பதற்கான வழிமுறைகளை மருத்துவமனைகள் பின்பற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார் கூறிய பெண்ணை விமர்சித்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவை தொடர்பான வழக்குகளில் நீதிமன்றங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் வரும் 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எதிர்வரும் தென்மேற்கு பருவ மழைக்காலத்தில் தமிழகத்தில் வழக்கத்தை விட மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆப்கானிஸ்தானில் இந்துகுஷ் பகுதியில் இன்று அதிகாலை 5.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். கட்டிடங்கள் குலுங்கியதால் வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கு தனியார் சுற்றுலா நிறுவனங்களுக்கு 10,000 இடங்கள் அளிக்க ஒப்புதல். சவுதி அரேபிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு தகவல். பிரான்ஸ் நாட்டில் சிறைச்சாலை மீது குண்டுவீச்சு.
தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு நீதித்துறை அமைச்சர் எச்சரிக்கை. நாசாவில் பணியாற்றி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் அதிகாரி நீலா ராஜேந்திரா பணி நீக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் நிர்வாகத்தை சீர்படுத்தவும் எலான் மஸ்க் தலைமையில் குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். ஒரே மாதத்தில் பாகிஸ்தானில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆப்கான் அகதிகள் வெளியேற்றம். உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்ததால் வெளியேற்றம் என தகவல். அமெரிக்காவில் இருந்து போயிங் மற்றும் பிற நிறுவனங்களின் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்குவதை நிறுத்தி வைத்துள்ளது சீனா. சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளதை அடுத்து சீனா அறிவிப்பு. வருகிற ஜூன் மாதம் 3 நாள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாட இந்திய அணி வங்கதேசம் செல்கிறது. இந்திய அணி விளையாடும் இடங்களை அறிவித்துள்ளது வங்கதேச கிரிக்கெட் வாரியம். IPL கிரிக்கெட் போட்டி 16 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி. IPL கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் நடைபெறும் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத உள்ளன.